வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் முதலமைச்சர் பொறுப்பு உதயநிதிக்கு திடீர் மாற்றம். சில நொடி முன்பு திடீர் அறிவிப்பு. இது எதனால் நடைபெறுகிறது? இதனுடைய சூழ்ச்சி என்ன? அடுத்த கட்ட முயற்சி எப்படி நடைபெறும்? இது எப்படி சாத்தியக்கூறாகும்? சில நொடிகளுக்கு முன்னாடி இதை பற்றி சில அறிவிப்புகள் வந்த சூழ்நிலையில் இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்கலாம். இப்போ திடீர்னு கைதாகிட்டு இருக்கிறாங்க ஏவா வேலு, பொன்முடி, ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி. இது போன்ற நிறைய அமைச்சர்கள், 1 2 அல்ல, அதிகப்படியான அமைச்சர்கள் திடீர் கைதாகும் சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு இப்போ முதல்வர் பொறுப்பை மாற்றலாம். கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு வழங்குறதா தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலுக்கு புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் திடீர் அறிவிப்பு. ஸ்டாலினுக்கு பார்த்திங்க அப்படின்னா துணை பொறுப்பு, அதாவது துணை முதல்வர் அப்படிங்கிற பொறுப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் காலியாக தான் இருக்குது. அந்த துணை முதல்வருக்கு உண்டான பொறுப்பை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுத்திருக்காங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அமைச்சர்கள் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் வேறு ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாலுமே வீட்டில் இப்போ அரசியலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொறுப்பு வரணும் அப்படிங்கிற மாரி நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மீட்டிங்லேயே இவர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு, ரொம்ப உழைக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே தான் பார்த்திங்க அப்படின்னா KN நேரு என்ன சொன்னாங்க அப்படின்னா கட்டாயமாக உதயநிதி முதல்வராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, 100% வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் இதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கட்டாயமாக துணை முதல்வர் பொறுப்பு ஸ்டாலினுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதுக்குண்டான முயற்சி இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உடனடியே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். வீடியோவில் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. பார்த்ததுக்கு மிக்க நன்றி.